விஜய் வந்து காவேரி மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சூழல்ல பாட்டி, தாத்தா எல்லாருமே கோவிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. விஜயும் வந்து குழந்தையும். அடுத்து வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் காவேரியை பற்றி யோசிக்கக்கூடாதுன்றாங்க. பாவம் சாரதா வந்து அத்தை அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி. அவங்க எப்படி இருக்காங்களோ எது இருக்காங்களோ தெரியல. காவேரி வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய். அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே அது தாங்கிக்கவே முடியல நம்ம பாட்டியால். எங்கே உண்மை தெரிஞ்சுட்டு போதும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி குழந்தை மேலே பழிய போட்டு குழந்தைய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. "என்ன சொல்கிறீங்க பாட்டி?" அப்படின்னு. "ஆமாம், குழந்தை தான் வந்து காவேரி இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு காரணமா, அதனால் இந்த புள்ள தான் எல்லாத்துக்கும் காரணம்" அப்படின்ட்டு பழி போடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. "அப்படிப்பட்ட உறவு உனக்கு வேணுமா விஜய்? நீயே சொல்லு" அப்படின்னோடனே விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படிலாம் பண்ணுவாங்களா? காவேரியும் நானும் வந்து இப்படிலாம் வாழ்ந்தோம். அவங்களுக்கு தெரியும்ல. ஏன் இப்படிலாம் பண்ணாங்க அவங்க? என்ன பாட்டி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இந்த குழந்தைய வேணும்னே கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நம்மலாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் எல்லாத்தையுமே நம்பிடுறாரு. இந்த சூழ்நிலை 5 வருஷத்துக்கு பிறகு காட்டுறாங்க. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைய வந்து அவங்களோட குழந்தைய வந்து வளர்த்துட்ருக்காரு. நல்லா வந்து 5 வருஷத்தில் வந்து நல்லா குழந்தை வளர்ந்துருக்கா. அடுத்து வந்து குழந்தைக்கு தேவையானது எல்லாமே அவங்க பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து விஜய் வந்து பண்ணுறாரு. சூப்பராக குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு சூப்பராக கூட்டிகிட்டு வராரு கீழே. பர்த்டேக்கு எல்லாருமே கூப்பிட்ருக்காரு. விமர்சையாக பர்த்டேவும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறாரு. குழந்தை கூட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாரு. எந்த சூழ்நிலையில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட எப்படியாவது இன்றைக்கி பேசியே தீரணும். 5 வருஷமாக அவன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். இன்றைக்கி நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "வேணா கல்யாணி சொன்னால் கேளு" அப்படின்னோடனே, "இல்லை நான் பேசுவேன் விஜய்" அப்படின்னோடனே, "என்ன பாட்டி?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி எங்கே கிளம்பிட்டுருக்க?" "வேற எங்கே, ஆஃபீஸ் தான் போகிறேன். அப்படியே குழந்தைய விட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன்" அப்படின்னோடனே, "சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய். நீங்கள் என்ன பற்றி பேச போகிறீங்க நல்லா தெரியும். காலையிலே டென்ஷன் ஏற்றாமல் கம்முன்னு போயிடுங்க பாட்டி" அப்படின்னோடனே, "ஏன் விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க விஜய். எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? உன் பொண்ணை இப்படியே வளர்த்துட முடியும்னு நினைக்கிறியா? அவள் பெரிய பொண்ணு ஆகணும். அந்த டைம்லலாம் கண்டிப்பாக வந்து அவளுக்கு அம்மா வேணும் விஜய். அம்மா வேணுன்றதுக்காக யாரையும் கூட்டின்னு வந்து அம்மாவை நான் நிற்க வைக்க முடியாது பாட்டி" அப்படின்றாங்க. நான் சொன்னால் கேளு விஜய். காவேரி தான் போய் சேர்ந்துட்டால. இப்போ என்ன இருக்குது? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நான் சொல்கிறது புரியுதா விஜய்னோடனே, "இங்கே பாருங்க பாட்டி, என் காவேரி இருக்க மனசில் யாருக்கும் இடம் கிடையாது. என்னைக்கு என் காவேரி என்னை விட்டு போனாலோ அப்போவே நான் போயிருக்க வேண்டியது. குழந்தைக்காக தான் நான் இந்த உலகத்திலே இருக்கேன். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தி என்னை போய் எப்படி பாட்டி உங்களுக்குலாம் இப்படி தோணுது இப்படி கேட்குறதுக்கு? நானும் 5 வருஷமாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னோடனே, "இங்கே பாரு விஜய், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணணும்ல. இப்போ கூட பாரு, நீ ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா ஒரு வேளை நீ கூட்டின்னு போனால் கூட்டின்னு போ, குழந்தை இல்லைன்னா நாங்கள் தானே கூட்டின்னு போய் ஸ்கூலில் வேணும். ஸ்கூல் கூட்டின்னு போகிறது, கூட்டின்னு விடுறது எல்லாமே நாங்கள் தானே பார்த்துக்கணும். அப்போ குழந்தைக்கு தேவையானதை எவ்வளோ நாள் நான் பார்த்துக்க முடியும்? உங்கள் சித்திக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடா?" அப்படின்னோடனே, "இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் குழந்தை தானே உங்களுக்கு பிரச்சனை. இதுக்கப்புறம் என் குழந்தை சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் யாரும் செய்ய வேண்டியது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர்றாரு. "என்ன இவன் எப்படி கோச்சிக்கிறான்? நீ அமைதியாக இருக்கலையா? நீ நான் போய் சமாதானப்படுத்துறேன்னு" சொல்லிட்டு தாத்தாவும் வந்து வராங்க. உடனே ராதா வந்து, "விஜய் சொல்கிறது கேளுப்பா பாட்டிக்கிட்ட. இங்கே பாருங்கள், யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும். அதுக்காக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வாடா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. "என்ன இன்னைக்கு நான் வந்து பாட்டி கூட போகலையா? சரி சின்ன பாட்டி கூட போகலையா?" அப்படின்னோடனே, "யார் கூடயும் போகல. இதுக்கப்புறம் அப்பா தான் உன்னை கூட்டின்னு போகிறேன். அப்பா தான் கூட்டின்னு வர போகிறேன். சூப்பர் டேடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. "வா போகலாமா? பாய் சொல்லுங்க எல்லாருக்கும்" அப்படின்னோடனே பாய் சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் இப்படி இருக்கானே, இன்னும் கூட இப்படி காவேரி மறக்காம இருந்தால் எப்படி அப்படின்னோடனே, "நீ பண்ண வேலை அப்படி. காவேரி இதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கா உயிரோட அப்படின்னு தெரிஞ்சால் விஜய் இன்னும் அவ்வளோதான். அது தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாட்டி. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு.